வணக்கம். நான் எம்.எஸ். வின்சென்ட். இன்றைய திருக்குறள் சிந்தனை டிசம்பர் மாதம் 2014ஆம் ஆண்டு அமெரிக்க நாட்டிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நண்பர் முத்து இதை படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். திருவள்ளுவர் முயற்சியை பற்றி என்ன சொல்கின்றார்? தெய்வம்தான் ஆகாது, தெய்வத்தால் ஆகாது என்றால் கூட முயற்சி நம்முடைய உடலுடைய வருத்தத்திற்கு ஏற்றவாறு பலன் தரும். தெய்வம்தான் ஆகாது எனினும் என்ன சொல்வார்கள் பொதுவாக இதற்கு? தெய்வத்தால் ஆகாது என்றாலும் என்று தான் பொருள் கூறுவார்கள். பாருங்கள், அது அல்ல அதற்கு பொருள். நான் கூறுவது என்னவென்றால், சில குடிக்காரர்களை பார்த்து பெரியவர்கள் சொல்வார்கள், தெய்வத்தால் கூட இவனை திருத்த முடியாது. என்ன பொருள்? அவ்வளவு கடினமானது திருத்துவது, தெய்வம் கூட செய்ய முடியாது, அவ்வளவு கடினம். ஆகவே தெய்வம்தான் ஆகாது எனினும் என்பதை மிக கடினமான ஒரு செயல் என்று எடுத்துக்கொள்ளலாம். மிக கடினமான ஒரு செயலாக இருந்தால் கூட நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும். 17ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்து நாட்டிலே பெரியம்மை என்றால் ஒரு பயங்கரமான நோய். எவ்வளவு பேர் இறந்து போவார்கள். தெய்வம் தந்த நோய் என்று எல்லோரும் பயந்து ஊரை விட்டு போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட கடுமையான ஒரு நோய் அது. அதற்கு மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று எட்வர்ட் ஜென்னர் முயற்சி செய்தார். இளம் மருத்துவர். கடினம்தான். கடினமானதை கூட தன்னுடைய முயற்சியால் வெற்றி கொள்ள முடியும் என்று அதை பற்றி சிந்தித்தார். எப்படி மருந்து கண்டுபிடிப்பது? மருந்து என்றால் நோய் வந்த பிறகு மருந்து அல்ல, நோய் வருவதற்கு முன்பே தடுப்பு மருந்து, பிரிவென்டிவ். என்ன செய்தார்? ஒரு பெண்மணி, இந்த பால் வியாபாரம் செய்கின்ற பெண்மணி, அவரை பார்த்து, எங்கள் வீட்டிலே மாடுகளுக்கு அம்மை நோய் வந்தது, ஆகவே எங்களுக்கெல்லாம் நோய் வராது, அம்மை வராது, பெரிய அம்மை வராது. இதுதான் அவருடைய சிந்தனை. வீட்டிலே மாட்டுக்கு அம்மை வந்தால் பெரியவர்களுக்கு, மனிதர்களுக்கு அம்மை வராது, பெரிய அம்மை வராது. இதை சிந்தித்த அவர் என்ன முடிவு செய்தார்? இந்த மாட்டு அம்மை கிருமிகள் மனிதர்களுடைய உடலிலே சென்று ஒரு எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குகின்றது. ஆகவே மாட்டு அம்மை வந்தால் மனிதர்களுக்கு அம்மை வராது. இதை சிந்தித்த அவர் இந்த மாட்டு அம்மை கிருமியை எடுத்து ஒரு 8 வயது பையனுடைய உடலிலே செலுத்தினார். அவருடைய பையன் அவன் என்று சொல்கின்றார்கள். அவனுக்கு காய்ச்சல் வந்து, மாட்டு அம்மை வந்து, அதன் மூலியமாக எதிர்ப்பு சக்தி உருவாகி பெரிய அம்மை வராமல் தடுத்தது. சிந்தனை வெற்றி பெற்றது, கடும் முயற்சி வெற்றி பெற்றது. ஆகவே மாட்டு அம்மையை நேரடியாக மனிதர்களுக்கு குத்தலாம், உடலுக்குள் ஏற்றலாம் என்று கண்டுபிடித்து அதை பல மக்களுக்கு வெளிப்படுத்தி, டாக்டர்களுக்கு வெளிப்படுத்தி வெற்றி பெற்றார். கடுமையான முயற்சி, உடல் உழைப்பு, எத்தனை ஆண்டுகள் அவருக்கு வெற்றியை தந்தது. இன்று உலகத்திலே பல நாடுகளில் இந்த பெரிய அம்மை என்பது இல்லாமலே போய்விட்டது. அந்த தனி மனிதர் எட்வர்ட் ஜென்னர். சிந்தித்து பாருங்கள். தெய்வம்தான் ஆகாது எனினும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும். இமயமலை எவரெஸ்ட் ஏறக்குறைய 9 கிலோமீட்டர் உயரமானது. அங்கு கடவுள் இருக்கின்றார், கடவுள் வாழ்கின்ற கைலாசம் அது. அங்கு யாராலும் போக முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது இல்லரி டென்சிங் என்பவர்கள் ஏறி இந்திய நாட்டுக்குடியை ஏற்றினார்கள். கடுமையான முயற்சி தான், வெற்றி பெற்றார்கள். இந்திய நாட்டிலே 18ஆவது நூற்றாண்டிலே இந்த உடன்கட்டை ஏறுவது, சதி சிஸ்டம் மிக பயங்கரமானது. ஆண்கள் இறந்து விட்டால் மனைவிகளை அந்த நெருப்பிலே போட்டு கொன்று விடுவார்கள். அது இந்த ரஜ்புத் இனத்திடையே பெரும் பழக்கமாக இருந்தது. அந்த கடுமையான ஒரு பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் முயற்சி செய்தார். ராஜா ராம் மோகன் ராய் தனி மனிதராக போராடினார். இந்த உடன்கட்டை ஏறுவதை நிறுத்த வேண்டும். எப்படிப்பட்ட போராட்டம், கடுமையான முயற்சி. தமிழ்நாட்டில் கூட அது இருந்தது. ஒரு முறை கோலார் தங்கவேல், என்னுடைய சொந்த ஊர், அங்கு தமிழ் அறிஞர் கியாபே விஸ்வநாதம் வந்திருந்தார். எங்கள் வீட்டில் தான் உணவு ஏற்பாடு செய்திருந்தோம். அவரிடம் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தமிழ் அறிஞர். அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் உடன்கட்டை ஏறுகின்ற பழக்கம் இருந்தது, எங்களுடைய குடும்பத்தில் கூட இருந்தது. கடைசியாக எங்களுடைய குடும்பத்திலே உடன்கட்டை ஏறியவர் என்னுடைய பாட்டியார். அவருடைய உடையை கூட நாங்கள் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம் என்று சொன்னார்.
ஈஆபி விஸ்வநாதன், தமிழ் அறிஞர். பாருங்கள், இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டிலும் இருந்தது, வடநாட்டில் பரவலாக இருந்தது. அதை எதிர்த்து தனி மனிதனாக போராடியவர் ராஜாராம் மோகன் ராய். ஆகவே கடுமையாக இருந்தாலும் கூட ஒரு செயல், நாம் செய்கின்ற முயற்சி அதற்கு ஏற்ற பலனை தரும் என்பதை தான் 619வது திருக்குறள், தெய்வந்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். கண்டிப்பாக முயற்சி வெற்றி தரும். வணக்கம்.